ஸோ அதாவது நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய அந்த திருப்பரங்கோட்டை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சிலை பார்க்குறோம். அதாவது 15ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட ஒரு சிலை தான் இந்த சிலை. இந்த 15ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட இந்த சிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த மார்க்கண்டேய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கதையை வந்து தத்ரூபமாக இதில் வடிவமைச்சிருக்காங்க. அதாவது சிவபெருமான் வந்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் ஐயா. ஸோ சிவபெருமான் வந்துட்டு திரிசூலம் எடுத்து, அதாவது மார்க்கண்டேயன் வந்துட்டு தன்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட வரும்போது, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவன் கிட்ட வந்துட்டு அவர் வந்துட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே கட்டி பிடிச்சிட்டு அப்போ வந்துட்டு அந்த யமதர்மன் வந்துட்டு பாசக்கயிறு போடுவார். ஸோ அந்த மார்க்கண்டேயனோட சாகடிக்கிறதுக்காக பாசக்கயிறு போடுவாங்க. ஸோ அப்போ அந்த டைம் வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு கோபமாகி தன்னோட பக்தரை எப்படி பண்ண வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, திரிசூலம் எடுத்து அவரை வதம் செஞ்ச ஒரு அமைப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு. ஸோ இது வந்துட்டு 15ஆம் நூற்றாண்டில் காணப்பட்டதாக சொல்கிறாங்க. அது வந்துட்டு இந்த கோவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான இடத்துல பார்க்கப்படுது. அண்ட் மேக்ஸிமம் ஒரு பழங்காலத்து சரித்திர கோவிலுக்கு இது ஒரு உதாரணமாக காணப்படுது.